மண்டே இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பிடி கருணக்கிழங்கு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை அவிச்சு அதோடைய தோலை உரித்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி 2 பக்கமும் இதை கட் பண்ணி இது வேஸ்ட்டாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவிச்சிக்கலாம். இதை அவிக்கும் போது இது கூட கல்லுப்பு, புளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அவிக்கணும். இது நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா இதோடைய தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவிச்சா தான் அது சொனைக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இது கூடவே பூண்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு தூள் போட்டிருக்கேன். இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்கணும். நல்ல புளிப்பான புளி சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அவிச்சு வச்சிருக்க கிழங்கு இதில் போடணும். இப்போ இது சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் வேக வச்சா போதும். பிடி கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் பூ இருக்கு இல்லையா, இது பாப்பாவுடைய பெரியம்மா அவளுக்காக கொண்டு வந்து தந்திருந்தாங்க. அதில் 2 எடுத்து நானும் எனக்கு வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆன்லைனில் இந்த ஃபெர்டிலைசர் பிளான்ட்டுக்கெலாம் வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். இது எல்லா பிளான்ட்டுக்கும் வச்சு 15 to 20 டேஸ் ஆயிடுச்சு. அதனால் இன்னொரு ரவுண்டு இன்றைக்கி எல்லா பிளான்ட்டுக்கும் வச்சு விட்டாச்சு. இதோடைய லிங்க் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.